தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 560 கௌரவ விரிவுரையாளர்களின் பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அரசு கல்லூரிகளுக்கு 560 கௌரவ விரிவுரையாளர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அந்த பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் லிபிகா வழங்க கேட்கலாம். லிபிகா, விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். அரசு கல்லூரிகளில் 560 தற்காலிக கௌரவ விரிவுரையாளர்கள் பணியமர்த்தல் தற்போது செய்யப்பட்டிருக்கின்றது. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் தற்காலிக அடிப்படையில தற்போது 560 கௌரவ விரிவுரையாளர்கள் பணியமர்த்தப்பட்டிருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தற்போது தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகள்ல நடப்பாண்டு மற்றும் கல்வியாண்டிற்கான மாணாக்கர் சேர்க்கை என்பது ஏற்கனவே நடைபெற்று வகுப்புகள் என்பது தொடங்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் மாணவர்களுடைய அந்த கற்றலை பாதிக்கும் வகையில் பேராசிரியர்கள் இல்லாத கல்லூரிகளுக்கு தற்காலிகமாக கௌரவ விரிவுரையாளர்களானது நியமிக்கப்படும் என ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில தற்போது அந்த கௌரவ விரிவுரையாளர்களுக்கான விண்ணப்ப பதிவு என்பது ஏற்கனவே தகுதியானவர்கள் கடந்த 18/8/2025 முதல் 28/8/2025 வரை அவர்கள் ஒவ்வொரு மண்டலங்கள்ல அவர்களுக்கு நேர்காணல் என்பது தொடர்ந்து நடைபெற்றது. தற்போது நேர்காணல் அடிப்படையில அந்த முடிவுகள் என்பது இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில மொத்தமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள்ல 560 கௌரவ விரிவுரையாளர்களானது தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது பேராசிரியர்கள் நியமிக்கப்படும் வரை இவர்கள் தற்காலிகமாக அங்க கௌரவ விரிவுரையாளர்களாக பணியாற்றுவார்கள் எனவும் உயர்கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லிபிகா.